வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து காரா பூந்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்த எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு கப்பு கடலை மாவு போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா கையில் வந்து ஒரு கோட்டு விரசிக்கோங்க. நல்லா விரசிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கோட் ஆகிடும். கோட்டான உடனே கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து ஆட் பண்ணி நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. பார்த்துங்க, இதான் பதம். எடுத்து இப்படி பண்ணால் அந்த மாதிரி ஒரு பதம் வரணும். எனக்கு கேமரா ஃபோன் பிடிக்க ஆள் இல்லை, அதனால நான் நானே என்ன பண்ணிட்டேன், ஜல்லிக்கரண்டி வச்சு ஒரு கோட் போட்டுட்டு தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் அந்த ஜல்லிக்கரண்டிலாம் போட்டேன். என்னோடய ஜல்லிக்கரண்டி வந்து குட்டி குட்டி இதுவாக இருக்குது, ஹோல்ஸ் இருக்குது, அதனால தான் உங்களுக்கு இப்படி வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ரெடி பண்ணி பொரித்து எடுத்த உடனே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு நசுக்கோங்க. நசுக்கிட்டு இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி கராபூந்தியில் போட்டுருங்க. எனக்கு இன்றைக்கி நிலக்கடலை இல்லை, அதனால் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். பொட்டுக்கடலையும் போட்டு பொரித்து எடுத்து போட்டுருங்க. இதை பார்க்குறவங்க எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா எனக்கு என்னவோ அது சொல்லுங்கள். இதுதான் சிம்பிள் மெத்தடில் நான் பண்ண காரா பூந்தி ரெடி.